பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. அன்பான மக்களே, இன்று குருவாரம் வியாழக்கிழமை மிக முக்கியமான தினம். அதாவது கடந்த வியாழக்கிழமை நாம் எல்லாம் உங்களுக்கு குரு எங்களோடு இருக்கிறாரோ இல்லை, நான் சாமியோடு இருக்கிறனோ இல்லை, இதை பற்றி நாங்கள் ஒரு கேள்வி, இதை பற்றி நாங்கள் உபதேசம் பண்ணோம். பயிற்சி பண்ணிக்கலாம், தியானம் பண்ணால் இப்போ மகாபாரதத்தை பற்றி நான் உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன். மகாபாரதத்தில் அர்ஜுனன் போர் நடந்து கொண்டிருக்கு. அங்கால பீஷ்மர், தாத்தா பீஷ்மர், கிருபாச்சாரியார், அவருடைய குருநாதர் துரோணாச்சாரியார் வந்து அவருடைய சொந்தக்காரர்கள்லாம் முன்னால் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்த உடனே பிடித்து பகவான் கிருஷ்ண பரமாத்மா பரந்தாமன் பரம்பரை நம்மளெல்லாம் இயக்கிறவர் எல்லா ஜீவராசிரியத்தவர் பக்கத்திலே இருக்கார். ஆனால் அவருடைய குடும்பத்துக்குள்ள புறம் இருக்கார், தர்மம் இருக்கிறார். இப்போ நாங்கள் தர்மம் இருக்கிறதால ரிஷி மாவட்டத்தில் பரம்பரையாக கன்னியாகுமரி அகஸ்திய மகர்ஷி முதல் குரு சிவனை முதல் கண்டவர் அகத்தீசன், சிவனுடைய பிள்ளை. அந்த வழியில் பாருங்கள், கண்ணையாகிய மகர்ஷி என் குருநாதர் வழியில் நாங்கள் எங்களுக்கு அந்த குரு வழியில் பரம்பரை அந்த வழியில் குருவரனை எங்களுக்கு கிடைச்சிருக்கீங்கன்னா என்ன, நாங்கள் ஏதோ அந்த வழியில் நாங்கள் தர்மம் செய்திருக்கோம். அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா அவங்க குருகுலத்தில் அவங்க குலத்தில் அவர் பிறந்திருக்காங்கன்னா அப்படி இருந்தாலும் அவருக்கு தெரியாது. இருந்தால் நான் இந்த உலகத்துக்கு பிறகு பாசம் பற்று ஆசைகளுக்கு தான் பிறப்பேன். அப்போ அவர் அங்கே பார்த்தோடனே பாசம் பற்று ஆசை இதனால் இந்த பாசத்தால் தாத்தா என்னை தோளில் போட்டு வளர்க்கிறது. என்னுடைய குருநாதர் பாருங்கள், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், இது எல்லாரும் என் சொந்தங்கள் இருக்கிறாங்க. இந்த புகழ் தேவியா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அது நல்லா கேட்கணும். நீங்கள் அப்படியே சொல்லிட்டார் பாருங்க. அது கிருஷ்ண பரமாத்மா பக்கத்தில் இருக்கிறார் சொன்னாங்க. இப்போ நம்ம அர்ஜுனன் சொல்லாமா, நான் என்ன கண்ணனோட பரமாத்மாவோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாமே, ஏற்பாருங்க இருக்கலாமா, சொல்லலாமா? இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்த அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து வந்த, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? நம்ம ஊரை சொல்லுவோம். நம்ம வந்த முதல் பாருங்கள், முதலாவது அறிவு என்ன, தாவரத்திலிருந்து வந்து நாங்கள் வளர்ச்சி அடைந்த வேண்டி பல புறவிகள் மாணிக்க வாசன் மாதிரி பல புறவிகளில் பிறந்து கர்மம் செய்து வந்து மனித புறவி, அந்த புறவி அதிக புறவி, அறிவான புறவி. அப்படி பாருங்க, ஒரு பாசம் பற்றுக்குள்ள மாட்டுப்படுத்தார். இதைத்தான் மாணிக்க வாசகர் பாசமாம் பற்றா பாரிக்கு மாறியும், பாரிக்கு மாறியும் பின்னால் இருக்கிறார். இந்த பாரிக்கு மாறியும் என்ன, பார்த்த சாரதி அறிக பாசமாம் பற்றாவிட்டால் பாரிக்கு மாறியன பாருங்க. இப்போ பாசம் பற்றால பாருங்க, நாங்கள் செய்த கர்ம வினைகளால் பாருங்க என்ன, பாரிக்கு மாறியனோட தொடர்பு கொண்டா மட்டும்தான் எங்களுக்கு என்ன இதில் இருந்து விமோசனம் இதாங்க இதை சூழ்ச்சியம் அந்த இருப்பாருங்க. அப்போ நாங்கள் பாசமாக பற்றாவிட்டால் பாரிக்கு மாறி. இது ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 12 வயது பெரியாளாக இருக்கும்போது வீட்டுக்குள்ள சந்தோஷமாக இருந்தீங்க. இப்போ சந்தோஷமாக இருந்தீங்க பாருங்கள், பெரியாளாக போன உடனே பாருங்கள் அந்த சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி அந்த சந்தோஷ பொருட்களில் நாங்கள் நாடுறோம். ஆனால் அந்த பொருட்களில் வர சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் வருது. அப்போ ஆரம்பத்தில் நாங்கள் எங்கே இருந்தாங்க, சந்தோஷம் எங்கே இருந்தது,
எங்களுக்கு இப்போ நாங்கள் பாருங்க பொருட்கள் பக்கம் போன உடனே பொருட்கள் தான் சந்தோஷம் என்று சொல்லி பொருட்கள் பாருங்க சந்தோஷமாக நீடிக்கிறது. இப்போ நாங்கள் சொல்றதா பாருங்க என்னை சந்தோஷம் எங்களுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லலாமா? நாங்கள் பொருட்கள் பக்கம் போயிட்டோம். ஆனால் அந்த பொருட்கள்லாம் சந்தோஷம் இருக்குன்னு நாங்கள் நினைச்சு பொருட்கள் பாருங்க கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாளில் 2-3 நாளில் பொருட்களில் வர சந்தோஷம் போய்க்கிறோம். அது அடுத்த பொருளை நாடும் அதில் சந்தோஷம் பாருங்க. அப்படியே நாடி பாருங்க எதை அனுபவிக்காம சந்தோஷமே இல்லாமல் பாருங்க கஷ்டமாக போகிறோம். இதே மாதிரிதான் பாருங்க என்ன செய்யறாங்க பாருங்க. இவர் கிருஷ்ணர் பக்கத்தில் இருக்காரு, பாசமாம் பற்றல். இப்ப நாங்க பாருங்க என்ன குருவோட நாங்க குரு பக்கத்துல தான் இருக்கோம் நாங்க. ஆனா பக்கத்துல இல்லை. சந்தோஷம் எங்களுக்குள்ள இருக்கு, ஆனா எங்களுக்குள்ள இல்லை. சந்தோஷம் எங்களுக்குள்ள இருக்கு சின்னல்ல. ஆனா இப்ப இந்த பழந்தவரை என்ன பொருட்கள்ல நாடுறோம் நாங்க. அப்ப சந்தோஷம் பாருங்க எங்களுக்கு பொருட்கள்ல இருக்க போயிட்டோம். அதே மாதிரி பாருங்க நாங்க கிருஷ்ண பரமாத்மா இங்க இருக்காரு பாருங்க. அந்த குரு எங்களோட இருக்காரு, உள்ளுக்குள்ள இருக்காரு. ஆனால் நாங்க இப்ப குருவோட இல்லை. எங்களுக்கு நாங்க பாசமாம் பற்று கூட இருக்கோம். பாசமாம் பற்றா பாதி மனிதன் உள்ளுக்குள்ளா இருக்கு. நல்லா எழுதி பாருங்க. இப்ப இந்த உள்ளுக்குள்ள இருக்காரு பாருங்க. நாங்க செய்த கர்மத்தால பாருங்க சித்தம் பாருங்க நடுமணத்துல கண்ணமூடி பாருங்க ஓடுது. அதெல்லாம் மௌடி இருக்காரு. இதை பாருங்க இதால பாருங்க கர்மாக்களை செய்ய வச்சு பாருங்க என்னையும் உலகத்துல பாருங்க தர்மம் குறையும் போது கர்மம் மாற்ற முடியாது. என்ன கர்ம சக்கரம் வேலை செய்யாது. உலகத்துல பாருங்க என்னை சர்வ நாசமாகிரும் பாருங்க. துன்பங்கள் வந்தாலும் கர்மாற்ற முடியாது, கர்மம் காணாத பட்சத்துல அந்த உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள கால் பாருங்க குருவா வாரார். அப்பதான் அவர் காட்டலாம். அதான் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி அப்பதான் அவர் பாருங்க காட்டலாம். இதைத்தான் ஆதிசங்கர் சொல்லியாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு குருவின் பாத வழி வந்துட்டாரு குரு. உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானால் காண்பாய் உள்ளது. யோசிச்சு பாருங்க. இப்ப குரு எங்களோட தான் இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. நான் அவரோட இல்லை. அப்ப நான் சொல்றேன் சாமியோட தான் நான் இருக்கிறேன்னு சொல்லாமா? யோசிச்சு பாருங்க. சொல்லலாமா நீங்க? இப்ப யாரோட நீக்கம் அங்கால பக்கம் நீக்கம் இருக்கத்தால பாருங்க. நீங்க செய்விச்சு போற அவருக்கு தான் அவரை தான் பாருங்க செய்விச்சு போகல என்ன செய்யும்? அவர் உங்களை கைப்போமையா கொண்டு போறாரு. அதுப்பதான் விதி. அந்த விதியை உண்டாக்குனாரு, நாங்க தான் உண்டாக்கணும். இப்ப நீங்க பாருங்க தோசைக்கு மாவு குழைக்கிறீங்க. இந்த மாவு கொஞ்சம் கூலாக பாருங்க நீங்க பாருங்க அந்த ரொட்டியாகி மாற்றலாம், வேறதாகி நீங்க மாற்றலாம். அப்ப பாருங்க நீங்க தான் பாருங்க இந்த கர்மாவை செய்தன. நீங்க நினைச்சா இந்த கர்மாவை வென்றவர்கள்ட்ட போய் நீங்க வெற்றி அடையலாம். இப்ப நாங்க வெற்றி அடைய விடுதலைன்னா என்ன செய்யும்? அந்த கர்மா எங்களுக்கு பல மாதிரி தான் அர்ஜுனன் பாருங்க அங்கால பார்த்த உடனே அப்படியே சோர்ந்துட்டாரு. நல்லா கேட்போம். அப்படியே சோர்ந்துட்டாரு தான் ஞானம் தான். 6வது பகுத்தாரு. இந்த பகுத்தாருக்கு தான் சித்தம். இதுதான் சித்தம் தெரியாமல். நம்ம வேதாகமத்தில் பாருங்க பகுத்தறிவுக்கு சித்தம் என்று சித்தம் சொன்னா பாருங்க. சித்தத்தை நாங்கள் செய்த கர்மாக்கள் அப்படியே பாருங்க தெளிவில்லாம் வச்சிருக்காரு. அவருடைய அது சித்தம். இது தெளிஞ்சிருக்குன்னா சீவன் சிவம். இப்ப நம்ம பாவத்துக்குள்ள இருக்கிறாடிதான் இந்த பாவத்தை முடிக்க காட்டினா அடிக்கடி இந்த சீவன் வந்து கொண்டே இருக்கணும் இந்த பூமியில் கர்ம பூமியில். அப்ப சித்தம் தெளிந்தால் சிவன் ஆகிடும். சிவன் ஆகினா பாருங்க மரணம் மார்க்கண்டியது. அதுக்கப்புறம் நாங்கள் வர தேவை. அப்ப இந்த பரமாத்மா அங்க வந்து பரமாத்மா பக்கத்துல இருக்காரு. அவருக்கு என்ன கலைந்தார். அப்படியே தோன்றுத்தாரு. அதுக்கு பிறகு பாருங்க உபதேசம் பண்ணி அப்படியே கொண்டு வராரு. இந்த பூஜைக்கு பாருங்க உங்களை உபதேசம் பண்ணி காலையில மாலை தியானம் பண்ண வச்சு வந்திருந்தாலும் வர விடுதில்லை. எங்கன்னா கொண்டு வைக்கிறோம் பிறாக்கு வெளியில கொண்டு வைக்கிறோம். வச்சு பாருங்க. இப்போ நீங்கள் பாருங்க இப்போ போறீங்க, இப்போ யாத்திரை போறீங்க பாருங்க. அப்படியே போய் கொண்டீங்களோ என்ன அந்த பக்கம் கவனம் நீங்கள் எவ்வளோ கொண்டீங்க சந்தோஷமா இல்லை அவ்வளோ நாள். அதுக்கு பிறகு பாருங்க துக்கம் வருது. அது மாதிரி சின்ன பிள்ளைகள பாருங்க நாங்கள் சந்தோஷமா இருந்த பிறகு நாங்கள் பாருங்க இந்தியாவில் போயிட்டோம். பிறகு சந்தோஷம் பாருங்க எங்களுக்குள்ள இங்க இல்லை. அப்ப அங்க போறது பாருங்க சந்தோஷம் குறையுது. அப்ப சந்தோஷத்தை நிரந்தரமா அனுபவிக்கணும் வேண்டாம். அந்த கடவுளோட இன்பத்தை நிரந்தரமா அனுபவிக்கிறதுக்கு பாருங்க ஆரம்ப படி பாருங்க. நாங்கள் இப்போ கூட சந்தோஷமா இருக்கி அந்த 9 நாள். அதுக்கு பிறகு இந்த ஃபுல்லா திருப்பி இதோட தொடர்பு கொள்றோம் மனதோட கஷ்டமா இருக்கி அப்படி தேடுறதுக்கு இப்போ ஆரம்பத்தில் பாருங்க வெளியே செய்த கர்மாக்களை வெளியே அந்த டேஸ்ட் உண்டாகிறதுக்கு உள்ளுக்குள்ள தேடுறது தான் அதை வச்சுட்டாங்க.
மலைமேல் கோயில் அமைச்சான், எல்லாம் செய்ய வச்சான் அப்படின்னா கொஞ்ச நேரம் இந்த பாரு அந்த கோவில மட்டும் சந்தோஷமா இருக்கு. இப்போ நாங்கள் சாமிகிட்ட வந்து இருக்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு, ஏன் வருது அதுக்கு பிறகு பாருங்க வருது அப்படின்னா நீங்க இங்க கவனமா இருக்கீங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நோய் வந்து ஒரு தாய்க்கு நோய் வந்துன்னு சொன்னா அந்த வீட்டில் தண்ணி இருந்தால் அந்த நோயை கவனிச்சு நோய்னு சொல்லுவாங்க. அவங்க வெளியில கொண்டு போய் நாங்கள் பாருங்க கொஞ்ச நாளைக்கு வெளியில கொண்டு போய் சொந்தக்காரங்களை வச்சுருந்தா அந்த கவனம் எல்லாம் அங்கே வரும். அங்கே வந்த உடனே பாருங்க நோய் என்று சொல்ல மாட்டோம். ஆனால் நோய் இல்லைன்னு சொல்லாம உள்ளுக்குள்ள இருக்கு. இங்க வந்த உடனே அந்த நோயோட தொடர்பு கொள்றோம். இப்ப நாங்க என்ன செய்யணும் பாருங்க, அந்த நோய் இல்லாத மனத்தை உண்டாக்கி போட்டு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா கெதியா ரிலீஸ் ஆகிடும். விளங்குதா? இப்ப நாங்க பாருங்க இந்த வீட்டுல பாருங்க ஒரு துக்கம் பண்ணா பாருங்க என்ன செய்யறாரு, வரண்டா 8 நாள் பாருங்க 31 32 அப்படி போய் பாருங்க 6 அப்படி போய் உடனே 42 அப்படி கிளி வைக்கிற என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த 42 நாள்ல எங்களுக்குள்ள நீங்க பாருங்க துக்கம் போயிட்டு எங்களுக்குள்ள துக்கம் தான் இந்த சிவர்ல பாஞ்சிருக்கு, எல்லாத்துலயும் பாஞ்சிருக்கு. அப்ப எங்களுக்குள்ள போன பிறகு பாருங்க இந்த சிவர்ல இருக்கிறதுக்கு பாருங்க கிளியை நாம் செய்த உடனே இந்த மந்திரம் பட்ட உடனே இல்லாம போயிட்டு தான் கிளி தான் சூட்சமம் தான் ஞானம் தான் சயின்ஸ். பாருங்க நம்ம சித்தர்கள் நம்மளோட வடிவை கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இப்படிதான். அப்ப இவர் கலைஞர் பாருங்க அப்படியே இவரை கொண்டு வராரு. இப்ப நீங்க எல்லாம் பாருங்க பிரச்சனையா வந்திருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு பாருங்க வரையலாட்டியும் பாருங்க பிரச்சனை கூடனோடனே எப்படி நாம சொல்ற மாதிரி கேட்போம். இப்போ உங்களுக்கு எல்லாம் நோய் தீராது, அந்த நோயாண்டா பாருங்க ஒரு வருஷம் நீங்க கேட்க மாட்டீங்க, வந்த இந்த நோய்களுக்கு வைத்தியர்கள் போய் அந்த வைத்தியர் சொல்ற மாதிரி அப்படி செய்யக்கூட உங்களுக்கு நல்லா போகும். அதுக்கு ஒரு நோய் நல்லாகுன பிறகு பாருங்க நீங்க மனம் பாருங்க அதே மாதிரி நீங்க குடிக்க மாட்டீங்க, நேரம் இல்லாட்டு வெளியில போகிறவங்களுடைய பிறகு நோய் சரி வரா. அதுக்கு பிறகு டாக்டர் சரியில்லைன்னு சொல்லி அதே மருந்து தான் அவர் தந்த. ஆனா அப்போ மனநிலை வேறு. அதே மாதிரி நீங்க வரும்போது பாருங்க கடம்பு தான் இருந்தது உங்களுக்கு துன்பம், எல்லா பக்கமும் துன்பம் வெளியே போயிடலாம், அப்படி போய் வெளியெல்லாம் போயிடலாம், அது பார்க்கலாம் இது பார்க்கலாம், சிக்கல் பாருங்க முடிஞ்சா அப்படி அது சிக்கலா இருந்தது. அப்ப நாம நேரம் ஃபுல்லா கவனத்தை செலுத்தக்குள்ள பாருங்க இந்த பக்கம் வந்துட்டோம், இந்த பக்கம் வந்துட்டோம். அதுக்கு பிறகு பாருங்க என்ன அந்த பக்கம் நாங்க என்ன கொஞ்சம் நோயெல்லாம் சரி வந்த உடனே பிரச்சனை சரி வந்தா அந்த பக்கம் போயிட்டோம். இப்ப பூரணைக்கு பறையெல்லாம் பாருங்க, பூசைக்கு பறையெல்லாம் ஒண்ணும் வரல, என்ன விஷயம் இதுதான் பாருங்க. இதை கண்டுபிடி இப்படிதான் அர்ச்சனன் பாருங்க அங்க கண்டுபிடிக்கல, அப்படியே அங்கிருந்து என்ன உபதேசம் பண்ணி 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 அதுக்கு பிறகு இந்த பக்கம் பாசமாம் பற்றறுத்தால் பாரிக்கு மாரியம் பக்கத்துல இருக்காரு. அந்த பாரிக்கு மாரியம் பக்கத்துல வந்த பிறகு அந்த பாசம் பற்றெல்லாம் இல்லா பிறகு தன்னுடைய சுயரூபத்தை பாருங்க காட்டுறாரு. தனக்கு இந்த உலகத்துல நீங்க எல்லாம் முதல் சொன்னார் அந்த பக்கம் கூட பாசம் பற்றி கூட எல்லாம் சொன்னாரு, கேட்கல அவர், ஏன்னா அது விடாது கேட்கறது. அப்ப நாங்கள் எழுத்து பாருங்க அப்படியே உபதேசம் பண்ணி பண்ணி இந்த பக்கம் வந்த உடனே அந்த பக்கத்துல இந்த பக்கம் வந்த உடனே அதுக்கு பிறகு அவர் காட்டுறாரு. இந்த உலகத்திற்கு எல்லா பொருளை இயக்குற சக்தி நான் தான், பரமாத்மா மூலமே நான் தான். அதே மாதிரி உன்னை இயக்குற சக்தி பாருங்க அர்ஜுனன் நான் தான். நீ என்னத்தை பாருங்க நினைக்கிறையோ அதுக்குரிய பாருங்க சக்தியை தருவன். அந்த நினைப்பு பாருங்க நினைச்சுக்குள்ள அந்த நினைப்பு என்ன அதுக்குரிய செயலை நீ செய்யும் போது அதுக்குரிய பலனை நீ அனுபவிப்பாய். அதான் நீ அந்த செயல் நல்லதோ கெட்டதோ பாருங்க நீ அனுபவிப்பா, நான் சாட்சியா இருப்பேன். எப்ப நீ திரும்பி பாருங்க என்னோட நீ தொடர்பு கொள்றையோ அப்பையும் பாருங்க நான் பாருங்க என்ன நான் சொல்றத கேட்காம நீ போயிட்டே அப்படின்னு சொல்லி நீ வரப்படான்னு சொல்ல மாட்டேன். சொல்லுவாரா போன திருப்பி நீ வந்தாலும் உங்க அப்பா பாருங்க எங்களுக்கு பணம் எல்லாம் தந்து பேங்க்ல போட்டு எல்லாம் வச்சிருக்காரு, நீ எல்லாத்தையும் செலவழிச்சு உனக்கு பிற்காலத்தில் உனக்கு சாப்பிடுறது தான் அப்படின்னு சொல்லி போடுறாரு. பிறகு செலவழிச்சு முடிஞ்ச திருப்பி வந்தாலும் அவர் என்ன செய்வார், சாப்பாடு கொடுப்பாரு தாய். அது மாதிரி திருப்பி நீ வந்தாலும் பாருங்க என்னையே நோக்கி நீ கவனிச்சு தவம் பண்ணா உடனே என்னுடைய அருள் உன்னுடைய முழுமையான அருள் எனக்கு கிடைச்ச உடனே உன்னுடைய கருமாக்கள் கரைக்கப்படும், திருப்பி என்னோட வந்தெல்லாம் பாதுகாப்பா இருந்துருவான் அப்படின்னு. இப்படி பாருங்க அவர் அப்படியே காட்டி வந்து அப்படியே வந்த உடனே சொல்றார் நான் தான் எல்லாம் இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கிற நான் தான். அந்தந்த ஜீவராசிகளுக்கு பாருங்க அந்தந்த பாருங்க சக்தியை கொடுத்து போட்டு நான் அப்படியே இருக்கேன். நீ என்ன மாதிரியாக இந்த உலகத்துல பலதரப்பட்ட நிறங்கள் பலதரப்பட்ட குணங்கள் பலதரப்பட்ட எல்லாரும் இருக்கிறார்கள் பாருங்க. அப்ப நீ என்ன செய்யுமா அது உன்னை பாதிக்காமல் உன்னுடைய அறிவு பாதிக்காது. பலதரப்பட்ட தடைகள் கோபங்கள் வந்தா தானே அறிவு மயங்குது, கோபக்காரனுக்கு புத்திமதிக்கும் டென்ஷன் வந்தா தானே உங்களுக்கு அந்த மனநிலையே நீ கடந்துட்டு என்று சொன்னா
உனக்கு பாரு இந்த உலகத்துல ஒன்றும் தாக்காது, அவருடைய நிதானம் தாக்காட்டி அதைய வச்சு இந்த உலகத்துக்குள்ள நீ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி வாழ்வாய். இது ஒரு சின்ன கதை. இந்த கோயில்ல பாருங்க யானை இருக்கும். இந்த யானை குட்டியை சின்னல பாருங்க கோயில்ல கட்டி வைப்பாங்க சின்ன குட்டியா இருக்கும்போது. அப்ப இந்த குட்டி பாருங்க வெளியில போகாம சங்கிலி ஒன்று போட்டுருவாங்க. சின்ன சங்கிலி ஒன்று அதுல போட்ட உடனே பாருங்க அவர் இழுத்து பார்ப்பாரு, சங்கிலி போட்டு கட்டி இருக்கு அப்படின்ட்டு எண்ணிவார், திரும்ப எண்ணிவார். இப்படியே வளர்ந்த பொருள் கட்டெல்லாம் எடுத்துருவாங்க. நீங்க திருவண்ணாமலை போனா தெரியும், முன்னாடி ஆடி போக மாட்டேன், கட்டை எடுத்துடுவாங்க. அப்படி எடுத்த உடனே பாருங்க அவர் என்னன்னா அந்த எண்ணத்தால கட்டுப்படி அவர் ப்ரோக்ராம் ஒன்று செய்தார். அப்ப அந்த ப்ரோக்ராம்ல இருந்து வெளியே வரையலாம். இப்ப நீங்க எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிருக்க, அதுல இருந்து வெளியே வரையலாம். ப்ரோக்ராம் பண்ணி நீங்க தான் வைக்க, அந்த ப்ரோக்ராம் அழிக்கத்தான் நான் இப்போ உங்களுக்கு அதான் மனம் மாறினா வாழ்க்கை மாறும், ப்ரோக்ராம் மாறினா வாழ்க்கை மாறும். உங்க ப்ரோக்ராம அழிக்கும். இப்ப இந்த அவர் வந்து பண்ணிருக்க ப்ரோக்ராம் பாருங்க அப்படி இருக்கத்தால் அவர் கட்டுண்டு இருக்காரு. இப்ப என்ன இங்க கட்டுனது இப்ப எங்க கட்டுப்படுறீங்க? உங்க ஃபைல்ல மனதுல ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க. இப்படிதான் நீங்க பண்ணிருக்கீங்க ப்ரோக்ராம். இப்படிதான் அடிஷனல் பண்ணேன். நான் ஒரு காலத்துல அப்படிதான் பண்ணேன். இந்த ப்ரோக்ராம் போய் பாருங்க என்ன அழிச்சு விட்டுட்டாரு. நான் அவர் பக்கம் போனேன், அழிச்சு விட்டுட்டாரு. இப்ப ப்ரோக்ராம் பாருங்க நான் செய்து வச்சா ப்ரோக்ராம் நல்ல ப்ரோக்ராம் செய்து வச்சு சரியா பாருங்க 50க்கு என்ன ப்ரோக்ராம் சைஸ் வந்துடுவோம் பாருங்க. மற்ற வேலையெல்லாம் வராது. இந்த ப்ரோக்ராம் பண்ணி வச்சா அந்த ப்ரோக்ராம் எங்களை நடக்கும். இப்போ உங்களை நீங்க பதிச்சு வச்சு பாருங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணிக்க, அந்த ப்ரோக்ராம் பண்ணா நீங்க வாழ்றீங்க விதி. அது எப்போ உங்களை சிக்கல். இந்த ப்ரோக்ராம் பாருங்க அடிச்சு நல்ல ப்ரோக்ராம் நீங்க பண்ணினா என்னையும் அதுக்கு தான் பாருங்க. இப்போ நீங்க நல்ல ப்ரோக்ராம் பண்ணி இந்த யானை பாருங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்காரு, வெளியே போயிடலாம். அவர் ப்ரோக்ராம் என்ன இங்க இருந்து வெளியே போயிடலாம். வளர்ந்தாடி எவ்வளவு ப்ரோக்ராம் நீங்க பாருங்க, எத்தனை புரை கொடுத்தீங்க, எவ்வளவு எல்லாம் பாருங்க என்ன கர்மாக்கள் செய்திருக்கோம், அவ்வளவு ப்ரோக்ராம் அங்க இருக்கு. அப்ப அவர் என்ன செய்யலாம், இங்கிருந்து வரையில. இப்ப அவரை பாருங்க மாற்றி பாருங்க, அந்த ப்ரோக்ராம் அடிக்கிறதுக்கு பாருங்க அவருக்கு அறிவு காணாது. இப்ப மனிதனுக்கு அழிக்கலாம் 6 அறிவு, மிருகத்துக்கு 5 அறிவு. இப்ப பாருங்க நீங்க பாருங்க இப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறேன்னு இப்ப கஷ்டத்தை பத்தி ப்ரோக்ராம் பண்ணி வச்சு இந்த கஷ்டம் பையில கூடிட்டு ஃபுல்லா கூடுன உடனே பாருங்க உங்களை கட்டுப்பாடு கொண்டு வந்தாரு என்ன மனதில் இருக்க ப்ரோக்ராம் என்ன அது. அதனாலதான் நீங்க பாருங்க அதுதான் உங்களை செய்ய வைக்கிறோம். இங்க வந்து பாருங்க நீங்க இதை எடுக்கல, இதை எடுக்கிறதா பாருங்க நீங்க முழுமையா ஃபுல்லா சரணாகதி அடைஞ்ச அரிசினம் மாதிரி உங்கள் வேதனையோ துன்பங்கள் தான், வேதனைகள் துன்பங்கள் வர என்னது நன்மை தான். நீங்க பாருங்க கஷ்டம் வந்தால்தான் வந்துருக்கீங்க, கஷ்டம் குறைஞ்சு பாருங்க வரல. அப்போ துன்பங்களும் பாருங்க வேதனைகளும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அருள் கூட அருள் தாரது. அப்போ வருவோம் நாங்க அருளை பெற்றா பொருள் திருப்பி வர மாட்டேன். நாங்க பெற்றாலும் பாருங்க அங்கால பக்கம் போகல, அதுக்குள்ளதான் இருந்த போகல. இதை ஃபுல்லா பெற்றுக்கொண்டே இருக்க, இப்பயும் பெற்றுக்கொண்டு இருக்கும் போதுதான் பாருங்க இப்ப நம்ம சந்தோஷம் ஆகிக்க. என்னடா அது நிரந்தரமானது, இதெல்லாம் பாருங்க நிரந்தரம் இல்லாத. அப்ப நிரந்தரமான பாருங்க இந்த உள்ளுக்குள்ள ஆன்மா உணர்வாதிக்காரு. இந்த நிரந்தரம் இல்லாத ஆழ்த்தவர் நோய் வர வச்சு கொள்ளலாம். இந்த நிரந்தரம் இல்லாத பாருங்க இந்த உடம்ப நிரந்தரமான ஒரு சக்தி ஒன்று உள்ள முழுமையா நாங்க அந்த நிலைக்கு போலாம் பாருங்க. இதுக்குள்ள இருக்க பாருங்க என்ன ப்ரோக்ராம் செய்து வச்சிருந்த நோயெல்லாம் கேன்சர் இருந்து எல்லாம் போயிட்டு இந்த ஞானிகள் பாருங்க 2, 3 நாள் 10 நாள் பாருங்க அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ரோக்ராம் எல்லாம் அழிஞ்சுது, அவங்களுக்கு நோய் இல்லை ஒன்றும் தாக்காது, எல்லாம் போயிட்டு. இப்ப நம்ம கொஞ்ச நேரம் இருக்க விடுறது இல்லைன்னா அவங்க ப்ரோக்ராம் இருக்க விடுறது இல்லை. அப்ப ஆரம்பத்தில் ஒரு ப்ரோக்ராம் படி இருந்தாங்க உடனே நமக்கு இருக்கல, ஒரு பழக்கத்துல இருந்து வெளியே வரையலாம். இப்ப நல்லா நீங்களே பாருங்க 5 பேர் உங்களுக்குள்ளே சரியான வரணுமே, வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, கடன் வரணுமே, கடன் பட்டு போயிட்டீங்க. இப்ப உங்களுக்கு பாருங்க என்ன இந்த 10 பாசம் இருக்கு, அங்க இருந்து இங்க வர சொல்லும் ஏற்கனவே இருக்கிற ப்ரோக்ராம். ஆனா நீங்க விடாமல் அங்க எவ்வளவு அங்க பாருங்க அது கூடுதல் உடனே இது குறைஞ்ச உடனே பாருங்க நீங்க என்ன உங்களுக்கு செல்வம் வரும், பணம் வரும், சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி கூட இது இருக்க விடாது, உங்களுக்கு இருக்க விடாம இருக்கிறத பாருங்க நீங்க முயற்சி பண்ணி வீட்டிலேயே பயிற்சி பண்ணி போனா இருக்க விட்டு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு என்ன செல்வம் வரும். என்ன நோய் இல்லாம போயிடும், நோய் இல்லாம வாழ்க்கை என்ன விளங்குதா? என்ன செய்யற உயிரை காப்பாற்றுறதான் காயத்ரி மந்திரம் உயிரை காப்பாற்று. அதை விளங்கப்படுத்தணும் சரியா? அதை காணாட்டி எப்படி விளங்கப்படுத்துற பாருங்க என்ன நடக்குது உள்ளுக்குள்ளாண்டு.
அப்ப பாருங்க அந்த அங்க இருந்து பாருங்க எங்க அந்த ப்ரோக்ராம் அங்க இருந்து உள்ளுக்குள்ள இருந்து நாங்க உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வரதுக்கு எங்களை விடாது. அந்த ப்ரோக்ராமை நாங்க அடிச்சு நல்ல ப்ரோக்ராமை நாங்க பதிச்சுட்டோம் அப்படின்னா எங்களுக்கு அவர் நீங்க அவர் உங்களை கொண்டு வழி நடத்துவார். இப்ப உங்களை வழி நடத்துவார். நீங்க படிச்ச விதி உலகாலம் செய்தது உங்களை வழி நடத்துறாரு. அதே மாதிரி பாருங்க அவர் திங்க் பண்ண வச்சு அடிக்கடி திங்க் பண்ண வச்சு வழி நடத்துவார். என்றால் சார்ஜ் குறைய கூட திங்க் பண்ணுவார். திங்க் பண்ண பாருங்க அடிக்கடி நீங்க சிந்திக்க சக்தி கூடும். சிந்திச்ச உடனே சக்தி கூடுறோடனே செயலுக்கு போகும். சிந்திக்க வச்சுதான் செயலை கொண்டு வருவார். செயலுக்கு போனா அது நல்ல செயலோண்டா நீங்க சிரிப்பீங்க கூடாண்டா கொஞ்சம் இது பண்ணுவீங்க. அப்ப நல்லதை கெட்டவன் அறியக்கூடிய செயலுக்கு பாருங்க ஒரு எண்ணம் வரும்போது அது நல்லதை கெட்டதை அறியக்கூடிய ஞானம் எங்களுக்கு இல்லாதனால எல்லாரும் மயக்கி வச்சிருக்காரு சித்தர். அப்ப இந்த எண்ணம் பாரு நன்மைக்கு தீமைக்கு ஞானம் எங்களுக்கு கொடுத்தவர் பாரு ஆரோக்கியப்படைச்ச எங்களுக்கு பகுத்தறிவாகிய ஞானம். பகுத்தறிவாண்டா இந்த வார எண்ணங்களால பிற செயலுக்கு போனா நல்லது வருமா கெட்டது வரும். அதுக்காக தான் எல்லாரும் ஒன்று கூடி பிற காரியாலயத்தில் எல்லாரும் முடிவெடுப்பாங்க. ஒரு பொம்பரால கல்யாணம் பேசுறீங்க இந்த நல்லமோ கெட்டமோ அப்படின்னு முடிவெடுப்போம் பாருங்க. அதுதான் காரணம். இல்லை நம்ம ஒரு சிந்திச்சு பார்க்குறோம் எல்லாரும் நம்ம சிந்திக்காடி இன்னொரு ஆள் மூலம் சிந்திச்சு கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்தா அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் பகுத்தறிவு. அப்ப நாங்க பாருங்க அதை சிந்திச்சு நல்லதை கட்டுதாண்டா ஞானம் இருக்குண்டா அந்த எண்ணத்தை பாருங்க திங்க் பண்ணாம செயலுக்கு போகாட்டாம இருந்தோம்னா அப்படி எண்ணத்தோட பாரு கர்மாவை அழிஞ்சிருவாரு. உள்ளுக்குள்ள வச்சு அழிஞ்சிருவாரு. செயலுக்கு போனா தான் அது கர்மம். கர்மம் செயலுக்கு போன பாருங்க ஒரு மிருகத்தை நான் அடிக்க போறோம் எண்ணத்தை பாருங்க பெரிய அடிச்சுட்டான். அடிச்சு செத்த பிறகு பாருங்க அடிக்கிற கஷ்டம் அந்த எண்ணம். அப்ப நான் புல்லா எல்லாத்தையும் அழிக்கலாம். புல்லா பரிபூர்ணமாக என்னை சரணாகதி அடை. பரிபூரணமாக பரியண்டா என்ன 5 பொறிகள். இப்ப பாருங்க ஒரு ஆள் காலையிலிருந்து பாருங்க பின்னேறம் மட்டும் வேலை செய்து கொண்டிருக்காரு. மத்தியானம் சாப்பிடல நடுவே சாப்பிட்டு பழக்கம் அது ப்ரோக்ராம் இருக்கு. பரிபூர்ணத்துக்கு ஒரு உதாரணம். பரியண்டா என்ன 5 பொறிகள். கண் மூக்கு வாய் உணர்வு. இப்ப அவர் வேலையில கவனத்தை வச்சிருக்கிறதுனால பாருங்க இங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காரு சித்தத்துல பாருங்க மத்தியானம் சாப்பிடுற எண்ணம் வராம இந்த 5 பொறிகள்ல ஏதோ உண்டு மனதில் பசிக்குதுன்னு சாப்பாடு 2 நாள் தான் அவருக்கு பாருங்க பசிக்கும். ஆனா என்ன செய்யும் சாப்பிடாம வேலை செய்ய மாட்டார். இப்ப 5 பொறிகளும் பாருங்க வேலையில கவனமாயிருக்க. இதுதான் ஒரு நிலை. வேலையில கவனமாயிருக்கும் போது அவருக்கு பசிக்கெல்லாம் மத்தியானம் ஆகி பின்னிர 4 மணி ஆயிடுச்சு. பின்னிர 4 மணியாக ஒரு ஆள் தான் சொல்றேன் நீங்க மத்தியானம் சாப்பிடலையாண்டு வேலை உண்டுங்க. அப்பதான் அவருக்கு பசிக்கு பாருங்க. 5 பொறியில உண்டு பாருங்க சாப்பிடலையாடியோடனே மனதுக்கு வந்துருவாரு. நீங்க பறிச்சு வச்சிருக்க தானே இங்கே கவனிக்க ஆரம்பிச்சோடனே பசிக்கு எல்லாம் சிந்திக்கணும். இங்கே அப்படித்தான் பாருங்க நீங்க இப்படி கவனம் அப்படி புல்லா அங்கால பூரணமா சரணாகதி அடையும் போது என்னோட அந்த ஆனந்தத்தில் இருக்கும் போது பாருங்க இந்த உடம்பு இருந்த எல்லாத்தையும் பாருங்க உங்களுடைய என்னன்னு ப்ரோக்ராம் எல்லாம் நீ மறந்துடுவா. அதனாலதான் ரிஷிகள் எல்லாம் பாருங்க பெருலோகத்துல பெரிய அப்படியே இருக்கிறாங்கன்னு சொன்னா பாருங்க இது எவ்வளவு பெரிய தேசம் அதுக்குள்ள அந்த தேசத்துல அப்படியே குவிச்சுட்டா பரிபூர்ணத்துவமான சரணாகதி. இப்ப தாய் பாருங்க ஒரு பிள்ளை விளையாடுது சின்ன பிள்ளை தாய்க்கு சரியான பாசம் பட்டு இங்கால அடுப்புல பாருங்க பொரியல் நடந்து கொண்டு இங்கால சக்தி டிவி பார்க்கறா இங்கால பார்க்கறா இங்கால திடீர்னு பாருங்க அழுத உடனே பாருங்க 5 பொறிகளும் ஒன்றும் வேலை செய்யாத டக்குன்னு பாருங்க குடிச்சிருவாங்க ஓடிடுவாங்க. அதான் பக்தி. இந்த அவ்வளோ டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அது மாதிரி பாருங்க அந்த பக்தியால பாருங்க நீங்க கவனிச்சு வரும்போது எல்லாத்தையும் பாருங்க உடம்பெல்லாம் அப்படி இது பண்ணிடுவோம். அந்த நிலையில வரும்போது பாருங்க இந்த உடம்புல மனதிலேயே ப்ரோக்ராம் விட்டு எல்லாத்தையும் விட்டு அந்த நிலைக்கு வரும்போது தான் எங்களுடைய பாருங்க ப்ரோக்ராம்ல வச்சிருந்த எல்லா நோய்களும் பாருங்க எல்லாம் அப்படியே எல்லாம் போகும். இதுதான் இப்ப பாருங்க எல்லா இடங்கள்லையும் பாருங்க எந்த இதுவும் இல்லாம இப்படி செய்யலாம்னு சொல்லி வெள்ளக்காராக்கள் இங்க வந்து பாருங்க பயிற்சி பண்ணி பழகி அவங்க பாருங்க எந்த மருந்து மாத்திரை இல்லாம ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. யோகம் இதை தியானம் நம்ம இருந்து கொண்டு போயிட்டு பாருங்க எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை பிடிந்தாங்க பாருங்க அப்படியே கிடக்கி போய் எல்லாம் பாடி போய் அப்படியே பஸ்ல வந்து அப்படி திரும்பி பார்க்கல எல்லாம் ஒரு சாதியா பிடிக்காங்க அப்படின்னு பாருங்க யோசிச்சு அவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தை பாருங்க காடு மலைகள் போகாம கமண்டலம் எடுக்காம காவி உடுத்தினால காட்டுடை போகாம
குடும்பங்களை விட்டுட்டு போகாம என் குருநாதர் பாடல் ஸ்ரீ கொடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னா இது இந்த மண் உலகத்துக்கு உங்களுக்கு இப்ப கிடைக்குது பக்கத்துல தான் அது தெரியாது அருமை. அப்ப இந்த ப்ரோக்ராம் பாருங்க நாங்க என்ன செய்யறோம் அப்படியே அந்த ப்ரோக்ராம் நடுக திங்க் பண்ணி அதே கஷ்டமான ஆக்கள் நடுக கஷ்டமா இருக்கிறாங்க கூட்டி கஷ்டமான ஆக்கள் பலமா உள்ள ஆக்கள் கஷ்டம் உங்களை மனதில் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்கள் அவ்வளோ இருந்தால் உங்களோட சேருவாங்க. கஷ்டமான இடம் கஷ்டமான தன்மை எல்லாத்தையும் கொண்டு போகும். ஏன்னா அவர் தான் மனத்தில் என்னை உங்களை வச்சு ஆட்சி செய்தார். அப்போ உடனே பாருங்க நான் வளர்ச்சி கஷ்டம் திருப்பி ப்ரோக்ராம் பண்ணோன்னே இந்த உள்ளுக்குள்ள இருக்க ஆள் மனத்துக்கு அப்படியே போய்த்துருவார். போன உடனே அதான் நடுவே கஷ்டம் கொடுத்து கொண்டே இருக்க நீங்க கஷ்டமா இருக்கீங்க அதுதான் நீங்க கவனிக்கிறீங்க. இப்ப நீங்க பாருங்க இங்க வந்து கவனிக்கக்குள்ள பாருங்க கவனிச்சு வரக்குள்ள உங்களை பாருங்க துன்பங்கள் போயிட்டு நாங்க இப்ப தெரியுதானே அதை கவனிச்சு தான் இருந்துப்பேன். இப்ப நமக்கு ஏதோ புண்ணியத்தால இங்க வந்து இப்படி கவனிக்கிறதால தெரிஞ்சுனா நாங்க எங்களை ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து நாங்க வெளியே வந்திருக்க வேண்டாம். அந்த அறிவு எங்களுக்கு வந்துட்டா காலையில் எழுப்பி பாருங்க என்ன செய்யும் எங்களை உயிரை காப்பாற்றுவதற்குரிய பெரிய மகாமந்திரம் காயத்ரி மந்திரம் கொஞ்சம் ஜபம் பண்ணி காலை மாலை பாருங்க கவனிச்சு வருவோம். உங்களுக்கு டென்ஷன் வரக்கூடிய பாருங்க அப்படி இருந்து கொண்டு பாருங்க வேற பக்கம் கவனிச்சு பாருங்க. சொல்லுவாங்க கோபம் வராங்களுக்கு கூல் டவுன் என்ன கூல் வாட்டரை நீங்க குடிச்சால் உங்களோட என்ன கோபம் இல்லாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துடும். கூலை நான் கொடுங்கடா இல்லாட்டி செத்துருவாங்க இல்லை கோபம் கூடித்தண்டா. அப்போ இந்த கூல் பாக்கை நீங்க கவனிக்கும் போது என்ன செய்யறாரு உடனே அவர் டவுன் ஆகிடும். அவரை கவனிக்கிறது இப்போ எங்களுக்கு தெரியாமலே பாருங்க எப்படி செய்யறாரு. இதெல்லாம் பாருங்க நம்மளுக்கு பாருங்க எவ்வளவு வடிவா படைச்சிருக்காரு. இந்த ஞானம் தெரியாததான் இப்ப நாங்க பாருங்க சிக்கல. இப்ப நாங்க தியானம் பண்ண பாருங்க இங்க வந்தாலும் உங்களை விடுதலை. அப்ப நமக்கு தெரியும் பாருங்க நான் குருவோட இருக்கிறேனா இல்லையா சாமியோட இருக்கிறேனா இல்லையா. அப்ப என்ன சொல்றீங்க என்ன குரு எங்களுக்குள்ளதான் இருக்காரு நாங்க அவருக்கு பக்கத்துல இல்லை. இப்ப நாங்க பாருங்க செய்த கர்மா உடைச்சு இப்பதான் போய் கொண்டிருக்கோம் இன்னும் போகல. ஆனா இப்ப நாங்க செய்தெல்லாம் இந்த கர்மா அவர் தான் எங்களை செய்விக்கிறாரு. இப்ப அவருக்கு கண்ட்ரோல்ல இருந்தாடி அவர் எப்பயும் எங்களை என்னைய சிக்கல்ல உண்டாக்குவாரு. இப்ப நாங்க நெருங்கிட்டோம் அவரை பக்கம் நெருங்கிட்டோம் அப்படின்னா அவர் என்னை கேட்டாரு என் குருநாதர் அருமாதி பாருங்க திடீர் என்ன பாருங்க என்ன ஓடி வருவார். சில பேருக்கு பாருங்க அப்படியே ஒரு சிக்கல் வரக்குள்ள ஐம்பொறிகளையும் அங்க குவிச்சிருவாங்க. குவிச்ச உடனே பாருங்க அவரை காப்பாற்றப்படுவார். பக்தர்கள் பாருங்க என்ன செய்வோம் உங்களுக்கு ஏதோ ஒரு சிந்தனை கூட இருந்தா பாருங்க திடீர்னு பாருங்க உங்களுக்கு ஒரு ஆள் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க கடற்கரைக்கு குளிக்க போறீங்க. குளிக்க போகக்குள்ள உங்களோட வீட்டுல மாமா பாருங்க அப்பா எல்லாருக்கும் பயம். இந்த பயம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க கூட்டாளிமாரோட குளிக்க போக்குள்ள பாருங்க கடல் கிட்ட போன அவர் எண்ணம் வந்த உடனே பாருங்க நீங்க ஓடி வாரீங்க. அப்படி பாருங்க நீங்க பாருங்க இப்படி கவனிச்சு தியானம் பண்ணி வரக்குள்ள உங்களுக்கு சிக்கல் வரக்குள்ள ஃபுல்லா கடவுளே அப்படின்னு குவிக்கும் போதுதான் நம்ம காப்பாற்று போறோம். அதுக்கு முதல்ல அவருக்கு படுறல பாருங்க என்ன இவர் குடிச்சிருக்க. இப்ப நீங்க பாருங்க நல்ல ப்ரோக்ராம பண்ணிட்டீங்க. இப்ப நல்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க. நீங்க பாருங்க எதிர்மறையான சிந்தனை உள்ள உலகத்துக்குள்ள நீங்க போவீங்க. அந்த சிந்தனை உங்களுக்கு பாதிக்காம இந்த நல்ல ப்ரோக்ராம் பாருங்க உங்களுக்கு அந்த சிந்தனை எடுக்காம என்ன செய்வார் அவர் வழிகாட்டுவார். அதான் மனச்சாட்சி. இந்த மனத்துக்குள்ள பாருங்க நல்ல ப்ரோக்ராம நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. அங்கால பக்கம் கூடாத பக்கம் எல்லாம் நீங்க போவீங்க. நல்ல பக்கமும் வாழ்வீங்க. ரெண்டு பக்கமும் போவீங்க. சூரியன் மாதிரி சூரியன் அழுக்கான இடத்துலையும் போவாரு நல்ல இடத்துலையும் போவாரு. சூரியனுக்கு பாதிக்காது. அப்ப நீங்க நல்ல ப்ரோக்ராம் அப்படி செய்து வச்சிருந்தா என்ன செய்யும் நீங்க எதிர்மறையான சிந்தனை பக்கம் போனாலும் பாருங்க உங்களுக்கு அதை திங்க் பண்றதுக்கு விட மாட்டாரு. மனச்சாட்சி அப்பதான் மனச்சாட்சி வேலை. என்ன மனதுல நல்ல ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம் அதான் மனச்சாட்சி. நான் சாட்சியா இருக்கேன் உடனே விட மாட்டாரு. இப்ப நீங்க ரெண்டு பக்கமும் வாழலாம். இப்ப நீங்க கூடாத ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கீங்க. நல்ல இடத்த போக மாட்டேன் இப்படி உபதேசம் பண்றேன்னு சொன்னா அங்க போயிட்டு அங்கிருந்து போறா எங்களை கூட செய்தா தாண்டா ஒரு மாதிரி வார நோவுகளை கொண்டு பாதிச்சு கிடந்துலாம் வருவோமா. இந்த நல்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சவங்க பாருங்க உங்களோட தங்கச்சிக்கு 5 பேருண்டா கல்யாணம் பண்ணாலும் அவங்க சண்டை பிடிக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒற்றுமையா நம்ம குடும்பம் மட்டும் செய்வாங்க. இதுல கூடாத ப்ரோக்ராம் ஒரு ஆள் பண்ணி வச்சுட்டு பாருங்க 5 பேர் குடும்பத்துக்குள்ள அவர் பாருங்க என்னது கண்டாலும் பாருங்க சிக்கல் கொடுத்து கொண்டே இருப்பாரு. அது நல்லதுக்கு விடாது. அந்த கூடாத ப்ரோக்ராம் செய்து வச்சவரை பாருங்க
அவருக்கு பாருங்க நல்ல பக்கமும் வாழ விடாது போறதுக்கு, அவருக்கு பாருங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சு கெட்ட பக்கமும் போய் வாழ்றதுக்கு விடாம அங்கேயும் இங்கே நான் பிள்ளை பிடிச்சி பிரச்சனைப்பட்டு கொண்டு திருச்சந்தி சொர்க்கம் மாறி வாழ்ந்து கொண்டீங்க. அதுதான் இப்போ கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். 80% மக்கள் உலகத்தில் அப்படி தயாரிக்கிறாங்க. அதில் 20% பாருங்க கொஞ்சம் பேர் தான் நாங்கள் தர்மத்தின் பக்கம் இருக்கிறோம். அப்போ இந்த 20% பாருங்க என்ன செய்யும், 50% பாருங்க உலகத்தை கொண்டு வரதுக்காக தான் பாருங்க ஆங்காங்கே எல்லாரும் யோகாசிரமங்களை வச்சு வழிகாட்டுவாங்க. இதெல்லாம் பாருங்க நடக்கல. நான் 21 வருஷமா உபதேசம் பண்றேன். உயிரை காப்பாற்றுறது உண்ட காட்டுறீங்க பாருங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க வந்ததுக்கு எல்லாம் பாருங்க, உங்களுக்கு எல்லாம் உயிரை பாருங்க என்ன செய்யும். நீங்க வந்த பிரச்சனை இன்னும் திங்க் பண்ணி இருந்தா இன்னும் பாருங்க என்ன எங்க போயிருக்கோம் எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன யாரோ சொல்லிட்டாங்க மேலாங்க இப்படி காட்டிருக்கோம், வீடு காட்டியா கீழே காட்டி நமக்கு மேலாரு அப்படின்னு. ஆனால் அந்த பாருங்க அந்த ப்ரோக்ராம் அடிபட்டோடனே பாருங்க இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கோம். அதனால் நல்லா இருக்கிற அடிப்பை நாங்கள் வாங்கல, கூடாம வாங்கல மட்டும்தான் நாங்கள் சாமிக்கு போவோம். மறந்துடுவோம், நாங்கள் வெளிநாட்டுக்கு போனாங்க மறந்துடுவோம். இதை மறந்து வேண்டா பாருங்க. நாங்கள் எங்க நீங்க இந்த உலகத்துக்குள்ள இருக்கோம், அதுதான் எங்களை பாருங்க அப்படியே கைப்போமையா இருக்கு. அதனால தான் பாருங்க எல்லாரும் சொன்னாங்க, நீங்க காலையில பாருங்க கடவுளை நினைங்க, பாருங்க மத்திய நேரம் இருந்தா நினைங்க, பின்னேரம் நினைங்க. ஒரு அளவுக்கு கடமையாற்ற விடாம இருந்தா உங்களுக்குள்ள பாருங்க ரீசார்ஜ் காணாது. அங்க தொடர்பு கொண்டு ஒரு கடமையாற்றுங்க. அப்ப தர்மம் கூடுனா தான் தர்ம சக்கரம் பாருங்க கடமையை கூடுன கர்மா சரியா ஆற்றலாம். அப்ப பாருங்க தர்மம் கூடுனா என்ன கடமையெல்லாம் பாருங்க பூலோகத்துல சரியா ஆற்றும் போதும் அங்க துன்பங்கள் வராதுன்னு சொல்லிதான் அடிக்கடி பாருங்க வந்து கொண்டிருக்காரு. விளங்குதா? அதே மாதிரி பாருங்க பெரிய ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கீங்க. உங்களுக்கு விளங்கிருக்கணும். இப்பெல்லாம் ஒரு சின்ன கதை. ஒரு மான் பாருங்க கூட்டத்துல இருந்து என்ன செய்யற, ஒரு மான் கூட்டத்துல மான் மேய்ச்சி கொண்டிருக்கிறார். சிங்கம் அவரை பிடிக்கிறதுக்கு நெருங்கிட்டார். சிங்கம் அவரை பிடிக்கிறதுக்கு நெருங்கிட்டார். சிங்கம் அவரை நெருங்கி அப்படியே நெருங்கி அப்படியே வந்து தரன்னு சொன்னாரு. திடீரென ஓட ஆரம்பிச்சு ஓடி 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 அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் அப்படி ஓடி போய் தப்பிட்டாரு. தப்பித்து பாருங்க அவரை கூட்டத்துக்குள்ள போனாரு. ஆனால் பாருங்க ஒரு 15 நிமிஷத்தாலாம் பாருங்க மிருகத்துக்கு அந்த டென்ஷன் வைக்காது கூட பாருங்க அவர் சும்மா இருக்க அவரோட நெய்ல. இதே மாதிரி பாருங்க ஒரு சிக்கல்ல மாட்டுப்பட்டு நாங்க போய் பாருங்க அது மாதிரி நாங்க மனுஷன் போயிருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? இதை 15 வாரவனட்டெல்லாம் சொல்லி பாருங்க என்னை கூட்டிருப்போம், எல்லார்ட்டையும் சொல்லியிருப்போம். நமக்கு தெரியுமா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படி சொல்லி என்னை புரோகிராம உண்டாக்குறோம். அதான் மனுஷனுக்கு கூட சிக்கல். எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்போம்? மான் சொல்லே இல்லை போய் என்ன சொன்னார் அவரு அவ்வளவு சிக்கல்ல வந்து போய் பாருங்க தப்பி ஓடி வந்தவர் போய் கூட்டத்தில் ஒன்றும் சொல்லலை. அதனால அவருக்கு பாருங்க ப்ரோக்ராம் ஆகலை. நாங்க அப்படி தப்பி இருந்தா என்ன செய்வோம்? அவ்வளவு சொல்லிப்போம் கூட்டத்தில் வர தெரியாதா இப்படி வந்தோம் கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லி இரவைக்கு முடிய மந்திக்க சொல்லி எல்லாத்தையும் சொல்லி இங்க சொல்ல என்ன கூடும். இப்படித்தான் நாங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுங்க சின்னதா. விளங்குதா? இனிமேல் பாருங்க நாம இப்படி ப்ரோக்ராம் பண்றத பாருங்க பண்ணு நம்ம எங்க உள்ளுக்குள்ள நாங்க அங்கதான் இருக்கோம். அப்படி செய்ய வைக்கணும். அப்ப நாங்க மெதுவா பாருங்க அங்கிருந்து கலந்து வாழ்றது. அதுல இருந்து பாருங்க நாங்க பழைய பாருங்க என்ன இன்பமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு பெரும் பாக்கி நம்ம கிடைச்சிங்கன்னா காலை மாலை நாங்க கவனிச்சு பாருங்க பண்ணிட்டு எங்களோட கடமையை சரியா கவனிச்சு கோபம் குரோதம் பொறாமல் வந்தால் எடுக்காமல் இன்னொரு ஆளை பத்தி குறையெல்லாம் நீ கதைக்காம என்ன கதைக்க வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ண வைக்கணும். இதையே கூப்பிடு இதெல்லாம் பாருங்க எடுக்காம நீங்க உங்களை காப்பாற்றுறதுக்குரிய வழியை நீங்க தேடித்தீங்கன்னா உங்களை சார்ந்தவர்களும் பாருங்க உங்களோட இருக்கிறவர்களும் அவர்களும் காப்பாற்றப்படுவார்கள். இதைத்தான் பாருங்க சுவாமி சிவானந்தர் சொன்னார், உன்னை திருத்திக்கொள் உலகம் தானாகவே திருந்தும். ஏனடா நீ உலகத்தோடு தொடர்பு, இந்த இயற்கை எல்லாத்தோடையும் நீ தொடர்பு. உன்னை திருத்திக்கொள் உலகம் தானாகவே திருந்திவிடும் என்று சுவாமி சிவானந்தர் சொன்னதால் தான்டா அவர் பெரிய ஞானி.
அதனால நாங்கள் பாருங்க எல்லாத்தோடையும் நாங்கள் தொடர்பு. நீங்கள் ஒரு ஆள் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் நாங்கள் பாருங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நாங்கள் கிளியர் ஆகிட்டோம்டா. எங்கள் பிள்ளை பக்கத்தில் எங்கள் பிள்ளைக்கு அது படும், எங்களோட சொந்தக்கார எல்லாருக்கும் படும், எங்களோட சேர்ந்த எல்லோருக்கும் அது பட்டு வையத்துள் பாருங்க வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லி சொன்ன மாதிரி இந்த வையத்துள் எப்படி வாழ்வோம், தர்மத்தின்படி எப்படி வாழணும் என்ற ஞானம் எங்களுக்கு உதயமாகி வையத்துள் வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவண்டா. வானுரையில் இருந்துதான் வானில் இருந்துதான் நாங்கள் இந்த நவகோள்களில் பாருங்க உண்டாகிய பாருங்க பூமியாகிய பாருங்க பூமிக்கு பாருங்க கருவாற்ற வந்து நாங்கள் வையமாகி நாங்கள் வாழ்கிற இடத்த வையத்துள் வாழ்பவர்கள் வானுரை வந்து அங்கிருந்து வந்து நாங்கள் இங்கே வந்து சரியாக வாழ்ந்தா திருப்பி நாங்கள் அங்கேயே பாருங்க ஒரு தடை இல்லாமல் நோவு இல்லாமல் போகக்கூடிய வாழ்க்கையை தான் இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் எங்களுக்கு 6 அறிவு படைச்சு கொடுத்துருக்கார். அதனால அரிது மாணவர்களால் புறத்தல் அரிது, அதிலும் அரிது பூந்தோடு செவடு கோழலைக்கு புறத்தல் அரிது, அதிலும் அரிது மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் யோகிகளை பாருங்க நாங்கள் தரிசனம் பண்ணுவது பெரும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் நமக்கு பாருங்க ஒரு அறிவான ஒரு புறவி பாருங்க, அரிய புறவி, ஒரு அறிவான புறவி நமக்கு கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா